இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நேரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய வருடத்திலும் கூட புதிய ஆசீர்வாதத்தோடு கூட நாம் வாழ முடியாய் கர்த்தர் நம்ம அழைக்கிறார். புதிய வருடத்தில் புதிய மனிதர்களாய் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனிதனை போல நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த பிரகாரமாக ஆண்டவர் நமக்கு எஸ்ராவின் வாழ்க்கையை சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். எஸ்ராவை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கும் போது இந்த எஸ்ரா ஆண்டவரோடு கூட இருந்தார். எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. எஸ்ரா ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து நடந்தார். அதிகமான நேரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எஸ்ரா செலவு செய்ததை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் அது பிரசங்கிக்கவும் எஸ்ரா செய்ததை நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் எஸ்ரா செய்தது நிமித்தமாக எஸ்ராவுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது. என்ன வெற்றி தெரியுமா? வாசிக்கும் போது எஸ்ரா 7வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவுக்கு கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின நீங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எப்போது நடந்தது? என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திறன் கொண்டு இதை செய்தேன் என்று சொல்லி எஸ்ரா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ராஜாவுக்கு முன்பதாக ஒரு தயவு எஸ்ராவுக்கு கிடைத்தது. ராஜாவின் இருதயத்துல கர்த்தர் பேசி இருக்கிறார். ராஜாவின் இருதயத்தில் ஆண்டவர் பேசி எஸ்ராவுக்கு ஒரு தயவை கிடைக்க பண்ணியிருக்கிறார். எப்படிப்பட்டதான தயவு? அது ஏதோ அவருடைய சொந்த குடும்பத்தின் காரியத்திற்கான தயவு அல்ல. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டவும் கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்கவும் ஒரு காரியங்களை, இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எஸ்ராவின் மூலமாக ராஜாவுக்கு கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எஸ்ராவின் வாழ்க்கையை பார்த்த அந்த கர்த்தர், எஸ்ராவின் வாழ்க்கையை பார்த்த அந்த ராஜாவும் இதை செய்ததை நாம் பார்க்கிறோம். எஸ்ரா 7வது அதிகாரம் 13வது வசனத்துல, ராஜாதி ராஜாவாகிய அர்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரனாகிய எஸ்ரா இந்த ஆசாரியனுக்கு எழுதுகிறதாவது. இதெல்லாம் எப்போது நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது எஸ்ரா முதலாவதாக ராஜாவினிடத்துல கேட்கிறார். 7வது அதிகாரம் 6வது வசனத்துல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசே நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தரின் கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு கொடுத்தான். எஸ்ரா ராஜாவிடத்துல கேட்கிறான், ராஜாவே, இப்படிப்பட்டதான ஆலயம் கட்டப்பட வேண்டும், ஆலயம் அலங்கரிக்கப்பட வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்னென்ன காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி எஸ்ரா கேட்கும் போது ராஜா அதற்கு சம்மதிப்பதை நாம் பார்க்கிறோம். ராஜா அதற்கு மறுப்பே தெரிவிக்கவே இல்லை. ஏன் என்று சொன்னால், எஸ்ரா இந்த உலக பிரகாரமான ராஜாவுக்கு முன்பதாக போய் நிற்பதற்கு முன்பதாக ராஜாதி ராஜாவாகி அந்த ஆண்டவராய் கர்த்தருக்கு முன்பாக நின்றார். கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் காணப்பட்டான். எனவேதான் எஸ்ராவுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. எஸ்ராவுடைய வாழ்க்கையை வெற்றியின் வாழ்க்கையை விளங்கினதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்டதான் ஆசீர்வாதம் எஸ்ராவுக்கு கிடைத்தது சொல்லி பார்ப்போம்னால், எஸ்ரா 7வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது 25வது வசனமும் சொல்லுகிறது. 14வது வசனம், நீ உன் கையில் இருக்கிற ஒரு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும், எருசலேமுக்கு போகவும் அங்கு போய் காரியங்களை நடப்பிக்கவும் ஒரு அதிகாரத்தை இந்த ராஜாவின் மூலமாய் எஸ்ராவுக்கு கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 7வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம்னா, ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேல் தேவனுக்கு முன்பாக மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியும் பொன்னியும், அது மாத்திரமல்ல அதிகமான ஜெனரஸ், ராஜா தனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஆலயம் என்று சொல்லி ராஜா கொடுக்கிறார். இதெல்லாம் எதன் மூலமாக நடந்தது? ராஜாவினுடைய இருதயம் ஏன் மாற்றப்பட்டது? எஸ்ராவின் ஜபத்தின் மூலமாய், எஸ்ராவின் நடக்கையின் மூலமாய் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை எஸ்ராவின் மூலமாய் ராஜாவுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, வெள்ளியும் பொன்னையும் கூட 21, 22 வாசிக்கும் போது அதிகமான வெள்ளியும் பொன்னையும் கொடுக்கிறார். அதுல மீதியா இருக்கிற வெள்ளியும் பொன்னையும் எஸ்ரா என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜா ஒரு கட்டளையும் கூட கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எப்போது நடந்தது? மறந்துவிடக்கூடாது. எஸ்ரா கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக நின்பதனால், எஸ்ரா ஆண்டவருக்கு முன்பாக நின்றதனால்
இந்த ராஜாவினுடைய இருதயம் மாற்றப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இதிலும் விசேஷமான ஒரு காரியம் என்னன்னா, 7வது அதிகாரம் 24வது வசனம், பின்னும் ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நீதியானிரும் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்காரருமாகிய ஒருவன் மேலும் பகுதியாகிலும் தீர்வையாகிலும் ஆயமாகிலும் சுமத்தலாகாது என்று சொல்லி அவர்களை குறித்து உங்களுக்கு அறியப்படுத்துகிறோம். அவர் எல்லாருக்கும் டாக்ஸஸ் எக்ஸம்ஷன், எந்த விதமான வரியும் அவர்களுக்கு கிடையாது. பாருங்க எவ்வளவு மேன்மைக்கு மேல் மேன்மை. இதெல்லாம் எஸ்ரா ராஜாவினிடத்துல போய் சும்மா போய் கேட்டிருந்தா கிடைத்திருக்காது. ஆனால் உன்னதமான கர்த்தருடைய பலத்தோடு கூட, அவருடைய கரத்தோடு கூட, அந்த பலத்தோடு கூட போய் இந்த எஸ்ரா ராஜாவினிடத்துல கேட்டதனால் அவர் கேட்டதை பெற்று கொண்டதாக வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கேட்கிறவர்களாய் இருக்கிறோம், கேட்கதை பெற்றுக்கொள்கிறவர்களாய் கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமராய் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உத்தமராய் நடக்க வேண்டும். அவருக்கு அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அவருக்கு முன்பாக உத்தமராய் நான் நடக்கும்போது அவர் காரியங்களை வாய்க்க செய்கிறவர்களாய் கூட காணப்படுகிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். நாம் ஆண்டவரிடத்துல கேட்கும் போது அவர் நம்மிடத்துல அதிகமான காரியங்களை, நம்ம என்னென்ன காரியங்களை கேட்கிறோம் அதெல்லாவற்றையும் கூட அவர் செய்கிறவராய் கூட காணப்படுகிறார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். எப்போது ஆண்டவரோடு கூட நாம் செலவிடும் போது, ஆண்டவரோடு கூட நேரத்தை நாம் கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மோடத்தில் நம்ம அதிகமான காரியங்களை செய்கிறவராய் கூட காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இஸ்ராவினுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையா, வெற்றியின் வாழ்க்கையா இருந்ததற்கு என்ன காரணம்? அவர் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா கொடுத்ததற்கு என்ன காரணம்? எஸ்ரா தேவனிடத்தில் சேர்ந்து வாழ்ந்தான். எஸ்ரா தேவனை சார்ந்து வாழ்ந்தான். ஒரு சொந்தமாக சுயமாக எஸ்ரா வாழவில்லை. தேவனை சார்ந்து தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை எஸ்ராவின் வாழ்க்கை இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படிப்பட்டதான வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். அப்போது நாம் கேட்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். நாம் கேட்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் கொடுப்பார். நாம் கேட்கிறதான காரியங்கள் எல்லாம் வெற்றியின் காரியங்களாய் மாறும். பிரியமானவர்களே, நாமும் கூட இப்படிப்பட்டதான வாழ்க்கையை மாறும். இந்த வருடம் முழுவதும் நம்முடைய கையின் பிரயாசங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் மாற வேண்டுமானால் நாம் ஆண்டவரிடத்துல சேர வேண்டும். ஆண்டவரிடத்துல கிட்டி நெருங்க வேண்டும். ஆண்டவரிடத்துல கிட்டி இன்னும் அதிகமாய் சேரும் போது நம்முடைய காரியங்களும் வெற்றியாய் மாறும். இதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். பிரியமானவர்களே, கர்த்தர் தாம் இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ நம்மை அழைக்கிறவராய் கூட காணப்படுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீ செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எஸ்ராவினுடைய வாழ்க்கையில வெற்றிற்கு காரணம் உம்முடைய கரம் அவரோடு கூட இருந்தது, அவரும் உம்மோடு கூட இருந்தார் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த பிள்ளைகளுக்கு நீ கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரம் எங்களோடு கூட தங்கியிருக்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்களும் கூட இன்றிலிருந்து எல்லா காரியங்களிலும் சகல காரியங்களிலும் வெற்றியை கண்டுகொள்ள கிருபை தாரோம். இப்ப ரமேஷ் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.